ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ட்ரான்ஸ்ஃபார்மரில் வந்து எல்வி சைடில் ஆயில் லீக்கேஜ் ஆகிட்டுருக்கு. ஸோ அது எந்த இடத்துல லீக்கேஜ் ஆகுது, எந்த ஃபேஸில் லீக்கேஜ் ஆகுது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து 2 மெகாவாட்டு. ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் ரேட்டிங் என்னென்னா, நம்மளது வந்து பாருங்கள், ரேட்டிங் வந்து 2250 கேவிஏ. ஸோ நமக்கு 1 மெகாவாட்டுங்கும்போது 1250 கேவிஏ போடுவோம். 2 மெகாவாட்டுங்கிறதுனால அதை விட 1000 எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். ஸோ இதோட ஹை வோல்டேஜ் எவ்வளோனா 22000 வோல்டேஜ், லோ வோல்டேஜ் எவ்வளோனா 690 வோல்டேஜ். அதே வந்து நமக்கு ஆம்பியர் வந்து பார்த்தோம்னா, நமக்கு வந்து ஹெச்வி சைடில் வந்து 59 ஆம்ஸ் போவோம், எல்வி சைடில் வந்து 1882.7 ஆம்ஸ் போவோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஸ்டார்லேயும் ஒர்க் ஆகும், டெல்டா கனெக்ஷன் ரெண்டுலேயுமே போத்தில் இருக்கும். அதாவது ஹைவி சைடில் போகும்போது, ஹெச்வி சைடில் போகும்போது டெல்டா கனெக்ஷன்லேயும், எல்வி சைடு போகும்போது ஸ்டார் கனெக்ஷன்லேயும் ஒர்க் ஆகும். பாருங்க, இதான் நம்ம மார்ஷலிங் பாக்ஸு. இதில் வந்து நமக்கு வைண்டிங் டெம்பரேச்சரு, ஆயில் டெம்பரேச்சரோட எவ்வளோ போயிட்டுருக்குங்கிறத நம்ம விசிபிளாக பார்த்துக்கலாம். இதுக்குள்ளே ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து நமக்கு ட்ரிப் சர்க்யூட்டு. இப்போ நமக்கு டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து வைண்டிங் டெம்பரேச்சர் வந்து 85க்கு மேலே போகும்போது நமக்கு வந்து விசிபியில் வந்து நமக்கு வருங்க, இங்கே விசிபி இருக்குது. விசிபியில் வந்து நமக்கு அலாரம் இண்டிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்ஃபார்மர் ட்ரிப் ஆகிரும். அதுக்காக தான் இந்த மார்ஷலிங் பாக்ஸை நம்ம இங்கே வச்சுருக்கோம். அதே மாதிரி ஓடிலையும் ஆயில் டெம்பரேச்சர்லேயும் நமக்கு வந்து 80% வந்து நமக்கு ரீச் ஆகும்போது, செல்சியஸ் வந்து ரீச் ஆகும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப் சர்க்யூட்டு வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ அந்த உள்ளே இருக்கிற ஆயிலோட இதுவும் வைண்டிங்கோட டெம்பரேச்சரும் மெஷர் பண்ணுறதுக்காக தான் இந்த இடத்த மார்ஷலிங் பாக்ஸ்னு ஒன்று வச்சு, அதில் வந்து நம்ம வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் போகுதுங்கிறத நம்ம விசிபிளாக பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இப்போது அடுத்தது வந்து நம்ம எல்வி சைடு வந்து நம்ம கழட்டிடலாம். ஆல்ரெடி நாங்கள் செக் பண்ணோம். திரும்ப இப்போது ஆயில் எந்த இடத்த அதிகமாக லீக்கேஜ் ஆகுங்கிறத பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் எல்வி சைடு. ஸோ ஆர்ஒய்பி நம்மளது வந்து ஆர் ஃபேஸில் தான் வந்து ஆயில் லீக்கேஜ் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து இதில் வந்து நம்ம டைட்னஸ் பண்ணோம்னா இந்த ஆயில் லீக்கேஜ் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா வைப்ரேஷன் இருக்கிறதுனால நமக்கு லூஸ் கான்டாக்டாக இருக்குது. மற்றதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, நமக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை. கலர் சேஞ்ச் ஆகலை பாருங்கள் கேஸ்கெட்டில். ஆனால் இதில் வந்து